Hi everyone, welcome to Easy English with Ampa YouTube channel. நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் வந்து நம்ம அதுவும் சைமல்டேனியஸாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இதுல இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நியூ பேட்டர்ன் இருந்தால் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நியூ பேட்டர்ன்றது எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்போதும் அண்ட் தென் சால்வ் பண்ணும்போதும் ஸோ நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வரைக்கும் இருந்த லெவல் விட ஒரு எப்படி சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் இப்போ ஒரு லெவலில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப் அதிகமான மாதிரி வந்து நியூ பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஈஸியாக அப்படி கண்ணில் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு, நான் உங்களை பயமுறுத்தலை கைஸ். என்னன்னா நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகணுன்றதுக்காக ஃபேக்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே என்ன அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த லெவல்ன்றது கஷ்டமான லெவல்லாம் கிடையாது, இதுவும் ஈஸி தான். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நியூ பேட்டர்ன் அப்படின்றது தான் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம். இன்னையிலேருந்து டே 16, அன்னைக்கு டே 15 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு பிளானில் போயிட்டு இருந்தோம். டே 16லேருந்து இந்த 45 days அதே தான், 45 days கிராமர் 45 days ஸ்டடி பிளானில் என்னென்ன இருந்துச்சோ அதுவும் உங்களுக்கு இதில் வரும். அட் த சேம் டைம் ப்ளஸ் இந்த நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து இதில் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்கா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எஸ்எஸ்சி எம்பிஎஸ் ஸ்பெஷலி காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு வீடியோஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் ரெண்டுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். வீடியோ கோர்ஸில் வந்துட்டு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், 1000 குவிசஸ், வெகேப்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் கெட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு காம்போவில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் 999க்கு 1 year வேலிடிட்டிக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இன்க்ளூடாக இருக்கும். ஸோ ஆக்சஸ் பண்ணாதவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ டிசிஎஸ்க்கும் எஜுக்விட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்ன, எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. இந்த வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி அப்படின்றத விட நீங்கள் 10th கிளியராக இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் பேசிக்கில் 10thலாம் 12th நல்லா கிளியராக இருக்கீங்க, ஆக்டிவ் பாசிவ்ல எப்படி கொடுத்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரிக்கியாக கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கே என்னென்னா இது வரைக்கும் சிங்கிள் சென்டென்ஸில் கொடுத்தது இப்போ ரெண்டு மூணு லைனில் கொடுத்துருக்கு. முன்ன வந்து ஒரே லைனில் இருக்கும் ரொம்ப சின்னதாக, இப்போ வந்து 2-3 lines 4 linesல வந்து இருக்குது. அவ்வளோதான், 2-3 linesல இருக்குது. அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மாடல்ஸ் பற்றிலாம் வந்து நரேஷன்ஸில் கேட்குறாங்க. மாடல்ஸில் நம்ம வந்து நம்மளோட பெய்ட் கோர்ஸில் இந்த கண்டென்ட்டில் நம்ம வந்து கிளியராக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெய்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது தெரியும். நீங்கள் அக்சஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கான்செப்டில், அதாவது பேசிக்கில் நீங்கள் கிளியராக இல்லை, நான் வந்து பேசிக் ஸ்ட்ராங் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஐடியா தான் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் நம்ம கோர்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய கண்டென்ட் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எரர் டிரெக்ஷன் பாருங்கள், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேராஜிம்பிள்ஸ் கண்டிப்பாக நம்ம எவ்ரி பேசேஜ் டேஸ்லையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆர்சி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம், ஃப்ரேசஸ், க்ளோஸ் டெஸ்ட் வந்து இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆட்ஜெக்டிவ் இருக்குது, ஆட்ஜெக்டிவ் எரர்ஸும் ப்ளஸ் நியூ பேட்டர்ன் கொஷின்ஸும் ரெண்டுமே தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், select the grammatically correct sentence from the given options. ஸோ பாருங்கள், இதில் வந்து எது கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது, எல்லாத்துலேயுமே வாஸ் இப்படி இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, allowed,
அப்புறம் வேர் வாஸ் வேர் இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம், கம்ப்ளீட்டாவே பாஸ்ட்ல தான் இருக்கு. பட் இது வந்து எப்படி அதுவும் கரெக்டா இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஆக்சுவலி கான்செப்ட் என்ன, she was not allowed to enter the hotel as her clothes, அவங்களோட clothes வந்து டர்ட்டியா இருக்கிறதுனால அவங்கள வந்து அலோவ் பண்ணல. ஓகேவா, டர்ட்டியா இருந்ததுனால அந்த கேர்ளை வந்து ஹோட்டல்ல அலோவ் பண்ணல, அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதை நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்லணும். ஓகேவா, ஸோ ஷி வாஸ் பாஸ்ட்ல அண்ட் ஆல்சோ பாசிவ்ல, எல்லாமே பாசிவ்ல தான் இருக்கும். ஸோ பாசிவ்ல நம்ம சொல்லணும். She was not allowed to enter the hotel as her clothes was dirtier. Clothes was dirtier. பேசிங்க பாருங்க. Clothes அப்படின்றது என்ன, clothes அப்படின்றது இட்ஸ் a plural noun தானே, plural noun தானே. இந்த plural nounக்கு என்ன பண்ணணும், plural verb அப்ளை பண்ணணும். ஸோ இங்க was were இருக்கு இல்லையா, was அப்படின்றது நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் இருக்கும். இந்த வேருக்கு வந்து வேற வந்து ப்ளூரலுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளூரல் நவுன் எப்போவுமே நம்ம இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் வேர்ப், சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப். ஆமாம் தானே கைஸ், இங்கே எனக்கு பாருங்க ப்ளூரல் நவுன், பட் இங்கே இது வந்து சிங்குலர் வேர்ப்கான அப்ளை பண்ணுறது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் என்டையர்லி ராங். அதுவும் இல்லாமல் டர்ட்டியர்னு இருக்கு, டர்ட்டியர், dirtiest. adjective அப்படினாலே இந்த degrees of comparisonல கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் இப்ப ரொம்ப என்ன சொல்றது எப்படிலாம் கேட்குறாங்கன்றது நீங்களே பாருங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம பேசிக் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேசிக் ஒவ்வொரு டாப்பிக்கை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் எவ்வளோ கிளியராக இருக்குமோ அப்போ தான் வந்து இப்போ கேட்குற நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ பாருங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் வந்து பாசிட்டிவ் டர்ட்டி, கம்பேரிட்டிவ் டர்ட்டியர், டர்ட்டியஸ்ட். ஓகேவா, இங்கிட்டு அழுக்கா இருந்ததுனால அலோவ் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இவங்களை வந்து இன்னொரு பர்சன் கூட கம்பேர்லாம் பண்ண கிடையாது. ஓகேவா, ஸோ இங்கே டர்ட்டியர்ன்றது வராது, டர்ட்டியர் அப்படின்ற வேர்டே வந்து இங்கே வராது. ஸோ அப்போ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பாருங்க. டர்ட்டியர் இருந்துச்சுன்னா ராங், டர்ட்டியர் ராங். ஓகேவா, இங்கே க்ளோத்ஸ்க்கு வேற சிங்குலர் ப்ளூரல்லாம் கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கு. ஆனால் வந்து டர்ட்டியர் வரக்கூடாது, டர்ட்டி தான் வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. ஷி வாஸ் நாட் அலௌட், வாஸ் பாசிவ்ல V3. ஓகேவா, வாஸ் நாட் அலௌட் டு என்டர், டூக்கு அப்புறம் V1. த ஹோட்டல் as her clothes, plural noun, plural verb, dirty, dirty இருந்ததுனால அலோவ் பண்ணல. ஓகேவா, இது வந்து கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். she was not allowed, இங்க வாஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுமா, V1 வருமா, இது ஒரு பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம்ல she was not allowed V3 தான் வந்திருக்கணும், V1 வரக்கூடாது. இந்த verb form வந்து இங்க தப்பு. ஓகேவா, to enter the hotel as her clothes were dirty, இது எல்லாமே ஓகே, இந்த verb form தான் தப்பு இதுல. ஓகேவா, so this is wrong. so definitely third தான் வந்து கரெக்ட் ஆன்சர். so இதுல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. she wasக்கு V3 passive, not allowed to enter, டூக்கு அப்புறம் V1. enter the hotel as her clothes, plural noun, plural verb, were dirty, dirty இருந்ததுனால அலோவ் பண்ணல. ஓகேவா, ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி இப்போ வந்து வெயிட், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், இதுக்கெல்லாம் என்ன அப்ளை ஆகும், இந்த வேர்டு இருக்கு, பாசிட்டிவா ஒரு வேர்டு இருக்கு, கம்பேரிட்டிவா ஒரு வேர்டு இருக்கு, சூப்பர்லேட்டிவா ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ நம்ம என்ன அப்ளை பண்ணணும், பாசிட்டிவ் அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் as அப்ளை பண்ணணும் பாசிட்டிவ்க்கு. கம்பேரிட்டிவ்க்கு அந்த வேர்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து than அப்ளை பண்ணணும். ஓகேவா, அதுவே சூப்பர்லேட்டிவ்க்கு அந்த வேர்டுக்கு முன்னாடி the அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ரூல். ஓகேவா, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா as dash as, இங்க வந்து faithful இருக்கா, ஓகே faithful அப்ளை பண்ணிக்குவோம். as faithful, as faithful than, ஃபெய்த்ஃபுல்னால இங்க முன்னாடி என்ன வந்து மோர் வந்துடும். மோர், இந்த மோர் தேன் தான், மோர் தேன், லெஸ் தேன், லெஸ்ஸர் தேன், அந்த மாதிரிலாம் வரும். கம்பேரிட்டிவ், கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ், இருக்கிறதுலே இதுதான் ஹையஸ்ட்
இதை காட்டும் போது அப்ப நம்ம வந்து த அப்ளை பண்ணி அந்த வேர்டன் அந்த ஆட்ஜெக்டிவை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க நம்மள என்ன கேட்குறாங்கன்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன பாருங்க ஆஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கணும் உங்களோட சென்டென்ஸ். அப்ப இந்த மாதிரி ஆஸ் ஒரு ஓகே ஃபெய்த்ஃபுல் ஆஸ் இப்படி எந்த சென்டென்ஸ் இருக்குதோ அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பாருங்க. டாக் இஸ் த ஆஸே இல்ல, ராங். இங்க ஆஸே இல்ல. the dog is more useful than இல்ல. இங்க என்ன இருக்கு இத தான் நம்ம கன்வர்ட் பண்ணனும். இங்க வந்து ஆக்சுவலி சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. the dog is the most faithful animal. இருக்குறது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர்லேட்டிவ் டிகிரில இருக்கு. because the most faithful. the சூப்பர்லேட்டிவ் முன்னாடி என்ன இருக்கு? the யூஸ் பண்ணுமா? the most faithful இருக்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரில இருக்கு. நம்மள கன்வர்ட் பண்ண சொல்றது இருக்கிறது இப்படி இருக்கு. நம்மள கன்வர்ட் பண்ண சொல்றது பாசிட்டிவ்க்கு கன்வர்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ தேர்ட் ஆப்ஷன் இல்ல. இங்க யூஸ்ஃபுல்னு இருக்கு and also more than. இதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த வேர்டே வந்து தப்பு. இங்க கொடுத்திருக்கிறது ஃபெய்த்ஃபுல் பட் இங்க யூஸ் பண்ணிருக்க ஆட்ஜெக்டிவ் வேற. ஓகேவா? இது வரும். சோ நெக்ஸ்ட் பாருங்க. no other animal is as faithful. இதுதான் as faithful as the dog. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும். பாசிட்டிவ்னாலே ஆஸ் இப்படி வந்து முடியணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. his skills in programming are more superior than most developers in the company. இங்க பாருங்க நம்ம வந்து என்ன பார்க்கணும்? adjective பார்த்தாச்சு. ஸோ இங்க பாருங்க than இருக்கு. அதாவது நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? than தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு. என்னன்னா superior, interior, exterior, prefer, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்குலாம் than யூஸ் பண்ண மாட்டோம். to தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க than வரக்கூடாது. to is the right answer. superior than இல்ல, superior to. இந்த மாதிரி இதுல இருந்து எப்படியே கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரூலை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுவும் லாஸ்டே கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜாக் ப்ராபப்ளி. இதுவும் ஒரு ஆட்ஜெக்டிவ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஆட்ஜெக்டிவ் அப்படின்னாலே ஆட்ஜெக்டிவ் வேர்டு எது அப்படின்றத பார்த்துட்டு அது கரெக்டா இருக்கா இல்லையான்றத திங்க் பண்ணுங்க. ஓகேவா? நான் அதுக்கு சால்வ் பண்றேன். Jack probably strained his back as the box was too heavier. Heavier பாருங்க, இது ஒரு adjective. Heavier நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? Heavier comparative degree than இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்றாங்க? ஜாக்குக்கு வந்து probably அவனோட பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருந்ததுனால தான். ஹெவி தான். ஓகேவா? கம்பேர் பண்ணல. ஸோ நார்மலா ஜென்ரலா நம்ம அதை பேசும்போது எப்படி சொல்லணும்? பாசிட்டிவ் டிகிரியில தான் நம்ம அதை வந்து சொல்லணும். ஸோ ஹெவியர் இல்ல ஹெவி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் இதுல வந்துட்டு மிஸ்டேக் இருக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. The fresh air in the garden relaxes the minds of children as the environment is cleaner. அகன் பாருங்க. is cleaner இருக்கு. cleaner அந்த cleanerல இது வந்து clean-ஆ இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுவுமே எப்படி இருக்குன்னா கம்பேரிட்டிவ் டிகிரில இருக்கு. இங்க எப்படி வந்திருக்கணும்னா clean is clean. அது ஃப்ரெஷ் ஏர் என்ன பண்ணுது? கார்டன் வந்து ரிலாக்ஸ் பண்ணுது, மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுது. கார்டன்ல இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது சில்ட்ரனுக்கு. as என்விரான்மெண்ட்டும் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிளீன் இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல இருந்து தான் எக்ஸாக்ட் நியூ பேட்டர்ன். ஸோ பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஜென்ரலா மிஸ்பெல்ட் வேர்டு இதுக்கு முன்னாடி எப்படி கேட்பாங்க? ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஒரு மிஸ்பெல்ட் வேர்டு 4 வேர்ட்ஸ் ஒரே மாதிரி கொடுத்துட்டு அதுல ஒரு வேர்டை வந்து நம்ம எரர் கேட்பாங்க இல்லையா? அதுல என்ன எரர், ஸ்பெல்லிங் எரர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி.
ஆனா வந்து இப்ப எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல 4 வேர்ட்ஸ் தனித்தனியா வேற வேற மாதிரி 4 வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு அதுல எந்த வேர்ட் வந்து எரர் மிஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் தான் இப்போ வந்து கொஷின்ஸ் வருது பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் இருக்குதா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். adverse, ADVE, adverse, adverse. ஸோ இப்படிதான் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ultimately, ultimately, ஓகேவா? followed என்ன ஸ்பெல்லிங்? FOLL, ஒரு follow it, followed. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க schedule, இப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ schedule. ஓகேவா? ஸோ இங்க ஸ்பெல்லிங் என்னதுன்னு பாருங்க, SC விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எரர். சி வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் வந்து எரர். ஓகேவா? இப்படிலாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், நிறைய வேர்ட்ஸுக்கு நல்லாவே ஸ்பெல்லிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். நிறைய வேர்ட்ஸுக்கு நல்லாவே ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் எதில் எரர் இருக்குன்னு நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இடியம். டு கட் கார்னர்ஸ். ஸோ டு கட் கார்னர்ஸ்க்கு என்ன வரும்? இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் தான். அதாவது டு கட் கார்னர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்? கார்னர்ஸ் கட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு ஷேப் நமக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு சில பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பேப்பர்ஸ் வந்து இப்படி ரவுண்டா இப்படி ஸ்கொயரா இருக்கிற பேப்பரை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணும்போது அது ஒரு ஷேப் வரும் தெரியுமா? அதாவது அது என்னன்னா அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது? ரொம்ப குயிக்காவும் ரொம்ப சீப்பாவும் நடக்குது இல்லையா? சீப்பா இல்ல, சீப்பஸ்ட் வே, லோ காஸ்ட், அப்படி சொல்லலாம். லோ காஸ்ட் அந்த மாதிரி நடக்குது இல்லையா? அது டைம் சேவ், மணி சேவ் ஆகுதுல. இப்ப நம்ம தனித்தனியா நீங்க வந்து இங்க ஒரு கட் அப்படி பண்ணீங்கன்னா டைம் நிறைய ஆகும். அதுவே இப்படி நாளா மடிச்சுட்டு ஒரே கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் கட் ஆயிடும், இங்கேயும் கட் ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆகுது? குயிக்கா அந்த ஆக்ஷன் நடக்குதுல்ல. அண்ட் ஆல்சோ இதுக்கு பெருசா எக்ஸ்பென்ஸ் ஆகுதா? இல்ல, சீப்பா மூவ் ஆகுதுல்ல. அதுதான் டு கட் கார்னர்ஸ். இப்ப இந்த ஒர்க் எப்படி நடக்குது? குயிக்காவும் சீப்பாவும் நடக்குது இல்லையா? அதுதான் இதுக்கான ஆன்சர். டு கம்ப்ளீட் ஒர்க் இன் த குயிக்கஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வே. sacrificing quality. ஓகேவா? இப்போ எஸ்கேப் சீக்ரெட்லி இல்ல, ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸ் லீகலி இல்ல, டு டேக் த லாங்கஸ்ட் ரூட் பாசிபிள் இதுவும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I hope the country's condition may go from bad to worse unless all necessary steps are taken to suppress terrorism. இங்க பாருங்களேன், இப்போ இது நீங்க அப்படியே தமிழ்ல படிச்சு பாருங்க. ஐ ஹோப், நான் வந்து நம்புறேன் என்ன அப்படின்னா, நாட்டுடைய கண்டிஷன் வந்து மே கோ ஃப்ரம் பேட்ல இருந்து வர்ஸ்க்கு போகும். பேட், வர்ஸ்ட். இப்போ பேடா இருக்கு, பேட்ல இருந்து வர்ஸ்க்கு போகும்னு நான் வந்து நம்புறேன்னு சொல்ல முடியுமா? நம்ம நம்புறது எதுக்கு நம்புவோம்? ஒரு கெட்ட காரியத்துக்கு நம்புவோமா? ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு தான். ஐ ஹோப் அவங்க இன்னைக்கு வருவாங்க, ஐ ஹோப் இந்த எக்ஸாம்ல அவ கிளியர் பண்ணுவா, ஐ ஹோப் இந்த இன்டர்வியூல அவ பாஸ் பண்ணுவா, ஐ ஹோப் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல அவ கிளியர் பண்ணுவா, அவங்க கிளியர் பண்ணுவாங்க, அவர் கிளியர் பண்ணுவாரு, அவ கிளியர் பண்ணுவா, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா?
இப்படி நம்ம வந்து ஒரு பேட் வர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும்னு நம்புறேன் அப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹோப். ஹோப் அப்படின்றது ஒரு பிலீஃப், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹோப். இது நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு நல்ல தருணத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன், நெகட்டிவ் கண்டிஷன். இப்போ நாட்டுடைய கண்டிஷன் வந்து பேட்ல இருந்து வர்ஸ்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ப கூடாது. அது வந்து எப்படி இருக்கணும்? அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹோப்னு வரக்கூடாது, ஃபியர். ஐ ஃபியர், எனக்கு வந்து பயமா இருக்கு. I fear the country's condition may go from bad to worse unless all necessary steps are taken to suppress terrorism. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. இப்படியும் இதுவும் நியூ பேட்டர்ன் கொஸ்டின், இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு வேர்டு இருக்குன்னா அது எந்த டோனுக்கு யூஸ் பண்றாங்க, பாசிட்டிவ் டோனுக்கா நெகட்டிவ் டோனுக்கா, இதை வந்து உங்களுக்கு புரியணும். அது இதுக்கு நீங்க சென்டென்ஸ் படிக்கும் போதே தெரிஞ்சிடணும். அது பாசிட்டிவ் டோன்ல இருக்கா நெகட்டிவ் டோன்ல இருக்கா. இது கண்டிப்பா நெகட்டிவ், பேட்ல இருந்து வேர்ஸ். இது கண்டிப்பா நெகட்டிவ் டோன். இப்போ நெகட்டிவ் டோனுக்கு நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டை தான் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் வேர்டுக்கு இருக்கிற ஹோப்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்படியும் எரர் ஸ்பாட்டிங் பாருங்க, இப்படியும் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் படிச்சு பாருங்க. சேஞ்ச் த வாய்ஸ் பாருங்க. கொஸ்டின் பாருங்க. முன்னெல்லாம் நமக்கு வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண சொன்னா சின்னதாக தான் இருக்கும், சின்ன சென்டென்ஸாக தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்குமே. இதுல இருந்து உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த எஜுகேட்டிவ் பாருங்க, எங்க இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். வாய்ஸ்னா என்ன? வாய்ஸ்ன்றது எதுல இருக்கும்? டென்ஸ்ல இருக்கும். டென்ஸ்ல தான் 12 டென்ஸ்லயுமே வாய்ஸ் இருக்கும், ஆக்டிவ் பாசிவ் இருக்கும். ஒரு டென்ஸ்க்குமே ஆக்டிவ் பாசிவ் அப்படின்னு 12 டென்ஸுக்குமே இருக்கும். ஓகேவா? 12 டென்ஸுக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் இருக்கும். அது இல்லாம மாடல்ஸுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டென்ஸும் இந்த மாடல்ஸும் நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா தான் வாய்ஸ் கன்வர்ஷன் வந்து ஈஸியா பண்ண முடியும். இங்க உங்களுக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா மாடல்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, the might have been preparing. மைட்ன்றது என்ன? மைட் எதோட பாஸ்ட் ஃபார்ம்? மேவோட பாஸ்ட் ஃபார்ம் தான் மைட். மே மைட். மேன்றது என்ன? இட்ஸ் அ மாடல் verb. can could will should would shall should may might இருக்கு இல்லையா? அப்படிதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்க. the principal might have been preparing the speech for the convocation ceremony when the media team unexpectedly walked in to record a rehearsal clip. அவர் வந்து ப்ரிப்பேர் தான் ஆயிட்டு இருக்காரு கான்வகேஷன் செரிமோனிக்கு. அப்போ வந்து மீடியா டீம் என்ன பண்ணிட்டாங்க? அன்எக்ஸ்பெக்டடா அந்த ரிஹர்சல் கிளிப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த பிரின்சிபல் இப்போ இந்த மாதிரி உங்களை நம்ம இது எப்படி, அதாவது ஆக்சுவலி என்னன்னா சின்ன சென்டென்ஸோ பெரிய சென்டென்ஸோ சப்ஜெக்ட் என்ன, இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, இதுதான். அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்லையும் சப்ஜெக்ட் பின்னாடியும் வேர்பை கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? அதையே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே நீ இங்க சப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல், வேர்ப் வந்து இது வரைக்கும் இருக்கு, மைட் ஹாவ் பீன் ப்ரிப்பேரிங் வரைக்கும் இருக்கு வேர்ப். ஓகேவா? ஆப்ஜெக்ட் எதுனா இந்த ஸ்பீச்சை தான் பேசுறாங்க. எதை பேசுறாங்க? இந்த ஸ்பீச்சை தான் பேசுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பீச்சுக்காக தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பீச் எதுக்கான ஸ்பீச்? கான்வகேஷன் செரிமோனிக்கான ஸ்பீச். அப்போ என்ன நடந்துச்சு? மீடியா டீம் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ரிஹர்சல் கிளிப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இது சப்ஜெக்ட், இது இங்க கான்செப்ட் எதுனா ஸ்பீச் தான். இதை வச்சுதான் இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வரணும், இந்த இது வந்து பின்னாடி வரணும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வேர்பை தான் நான் பார்ப்பேன். வேர்ப் வந்து எப்படி இருக்கு? மைட் ஹாவ் பீன் ப்ரிப்பேரிங். இது வந்து கண்டிப்பா
ஆக்டிவ். இது இன்னொன்னு என்னன்னா, இது ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்கா நமக்கு தெரியணும். இங்க பாருங்க, might have been preparing. நம்ம present perfect எல்லாம் பார்த்திருக்கீங்களா? have been preparing இது மாதிரிலாம் இருக்கும். I have been preparing lunch since 2 o'clock. since 2 PM ல இருந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் might have been preparing ஒரு கண்டினியூவஸ் ஃபார்ம்ல இருக்கு. இதை பாசிவ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் இந்த might அப்படியே வந்துடும், ஹாவும் அப்படியே வந்துடும், பீனும் அப்படியே வந்துடும். பீனுக்கு அப்புறம் என்ன வரும்னா பாசிவ்னாலே V3 அதெல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா, இது வந்து கண்டினியூஸ் தானே, பாசிவ்ல கண்டினியூ பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னா பீயிங். அந்த கண்டினியூன்றதை நம்ம காட்டணும். பீயிங் பாசிவ்னாலே V3. இந்த ப்ரிப்பேரிங் அப்படின்றது ப்ரிப்பேர்டு அப்படின்னு வந்து கன்வெர்ட் ஆயிடும். ப்ரிப்பேர்டு அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ பாருங்க, ப்ரிப்பேர்டுன்னு இருக்கணும். இப்படி இருக்கிறது தான், இந்த மாதிரி இருக்கணும். அதாவது might have been இந்த ஃபார்ம்ல இருக்கணும். might have been being prepared. இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் இருக்குதோ அதுதான் கரெக்ட். இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? ஸ்பீச் வந்திருக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வந்துடும் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஸ்பீச் வந்திருக்கணும். இதுக்கு அப்புறம் தான் பிரின்சிபல் வரணும். ஸோ அப்படி எது இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட்ல இருந்து போலாம் பாருங்க. the principal might be preparing இருக்கு. இது நமக்கு என்ன வேணும்? might have been being prepared. இது வந்து wrong. இங்க இதுல என்ன இருக்கு பாருங்க, might be preparedன்னு இருக்கு. இது வரவே வராது. நமக்கு என்ன தேவை? might have been being prepared. செகண்ட் பாருங்க, might be being prepared. இதுவும் wrong. இதுவும் wrong. அண்ட் ஆல்சோ இங்க மீடியா டீம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ஸ்பீச் தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஏ பாருங்க, the speech for the convocation ceremony might have been being prepared. இதுதான் நம்மளோட ஆன்சர். இது நம்ம இதை கன்வெர்ட் பண்ணும்போது இப்படிதான் வரணும். ஓகேவா? ஸோ might have been being prepared by the principal when the media team unexpectedly walked into record a rehearsal clip. ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் நான் சொல்றது திரும்ப அதே தான். நீங்க இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் கேட்டதெல்லாம் பர்ஃபெக்ட், அதாவது இவ்வளோ கண்டினியூஸ் ஃபார்ம்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டது இல்லை. ஓகேவா? ஜென்ரலா எப்படி கேட்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சராகவே இருந்தாலுமே உங்களுக்கு இது மூணுலையுமே எப்படி கேட்பாங்கன்னா, சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபார்ம் கேட்பாங்க, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் கேட்பாங்க, பர்ஃபெக்ட் ஃபார்ம் கேட்பாங்க. இது மூணுல இருந்தா திரும்ப அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இது மூணுல இருந்தா திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை இதுக்கும் அடுத்து இருக்கிற பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுலயுமே எதுல கொடுத்துருக்காங்கன்னா மாடல்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. டென்ஸ்ல இருந்து கூட கேட்கல, மாடல்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ நான் திரும்ப சொல்றதுதான், பேசிக்ஸை எவ்வளவு தரவா படிக்க முடியுமோ படிங்க. மெயினா 12 டென்சஸ் இது நீங்க தரவா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால அட்டன் பண்றது சிரமம் தான். ஓகேவா? எவ்வளோ கிளியரா எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அதோட யூசேஜ், அந்த கன்வர்ஷன் ஆக்டிவ் டு பாசிவ் எப்படி கன்வெர்ட் ஆகும் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இதுவும் இதே மாதிரி ஒரு கொஷின் தான். இப்போ நான் இந்த கொஷின் டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் இல்லையா? சேம் இதே மாதிரி தான். இதே மாதிரி இந்த கொஷின் நல்லா பார்த்துட்டு இந்த 10th கொஷினை ஆன்சர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் எனக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் எனக்கு வேணும். ஓகேவா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் எனக்கு வேணும். நீங்கள் 10th அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆன்சர் என்ன, ஏவா பியா சியா டியா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், இன்னையிலேருந்து கிளாஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நியூ பேட்டர்ன் கொஷின்ஸுமே நான் இங்கே கொண்டு வரேன். இதனோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும். டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணீங்க, நல்லா நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா தான் அப்கமிங்காக வரக்கூடிய இந்த நியூ பேட்டர்ன் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் வந்து கிளியர் நல்லா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டென்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக டேபிள் வைஸ் நம்ம வந்து டேபிளாக நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. வித் யூசேஜோட நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் இந்த டென்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் கிளாஸஸ் நல்லா பாருங்கள்.
டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் அங்கே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்ஒர்க் என்னன்றதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.